அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து காலைச்சக்கரம் யோகா வகுப்பினை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களுக்கும் 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களையும் 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும் 3203 டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் தன்சேகர் அவர்களையும் 3205 டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களையும் 3206 டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ராகவேந்தர் அவர்களையும் 3211 டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் டினோ ஆண்டனி அவர்களையும் 3212 ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும் 3231 டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் உன்னியை வெங்கடேஷ் 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராஜா 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத் 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல் 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன் 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக நண்பன் வரவேற்கின்றோம். அதே போன்று உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி ஆசீர்வாதங்கள். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பது தந்து உயர்ந்த நிறுவனங்களில் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்குநர் அகத்துறைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வந்தி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடையும் நீக்கவும், பொருளாதார சமதலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நற்புணம் தமிழ் வாழ்ந்திட புனிதமான சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று பொழுதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள தோற்றுகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி நிறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் அல்லசப் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அன்மியூட் பண்ணீங்க. நல்ல சுமையா. இன்றைய நாள் முதல் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அனைத்து குருமார்களுக்கும் இறை சக்திக்கும் மனமார்ந்த நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ
எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பங்கினி நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய் கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பங்கினி நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். நன்றிங்க. கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். கால்கள் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டவும். 1 2 3 4 5. அப்படியே கால் பார்த்து வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அடுத்து முழங்கால் நல்லா மடக்கி டச் பண்ணுங்க. நல்லா தாடையில் டச் பண்ணுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். கால் நேரம் நீட்டிட்டு நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடணும். தந்திர வணக்க பயிற்சி. ஒரு அடி கேப் வச்சுங்க கால. 1 கைகளை மேல உயர்த்தி கை கோர்த்துக்கிறோம். கையை நேரா வணக்க வச்சுக்கிறோம். அப்படியே கால் பேலன்ஸ் பண்ணி தாடாசன நிலைக்கு வரும். நல்லா காலை உயர்த்துங்க. 2 ரைட் சைட் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுலுங்க. லெஃப்ட் சைட் பெண்டிங், கோணாசன நிலை. 4 ரைட் லெக் எடுத்து அகலமா வச்சுக்கிறோம். ஒரு கால் எடுத்து சிரமம் இருந்தா ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அகலமா வச்சுக்கோங்க. அப்படியே வி ஷேப்ல காலை திருப்பிடுங்க. கால் முட்டியை வந்து நல்லா எல் பொசிஷன்ல மடக்க முடியும். இடுப்பு எவ்வளவு கீழே இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கி நேரா வைங்க. கால் முட்டியை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு 5 ரைட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணுங்க. அப்படியே 6 ரெண்டு கையை டச் பண்ணுங்க. ரைட் லெக்ல ரெண்டு கையை டச் பண்ணி வைக்கிறோம். கரை கொண்டு போய் கால் முட்டியை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. 7 லெஃப்ட் லெக் முட்டியை நல்லா தரையில வச்சுட்டு ரைட் லெக் நல்லா மடக்கி இடுப்பு நல்லா கீழே இறக்கி வணக்க வைங்க. இதை செய்ய முடியலைன்னா நீங்க இப்படியே நின்று செஞ்சுக்கலாம். இந்த ராஜகம்பீராசனம் பொசிஷன் செஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படியே திரும்பி இப்படி வணக்க வைங்க. நல்லா செய்ய முடியறவங்க இப்படி உட்கார்ந்து சொல்லணும். 9
லெஃப்ட் லெக்ல உட்காரணும். அப்படியே திரும்பி 10. நல்லா இடுப்பு வளைச்சு நல்லா பின்னாடி பாருங்க. வயதானவங்க எல்லாம் இப்படி ராஜகம்பீராசனம் பொசிஷன் இப்படி செஞ்சுக்கலாம். லெவன், 2 கால் முட்டியும் நேரா இருக்கணும். லெஃப்ட் லெக் முட்டையை டச் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. கால் முட்டி 2 நேரா இருக்கணும். தலையை நல்லா ஸ்ட்ரெயிட்டா நமக்கு முன்னாடி பாருங்க. நடராஜாசன நிலை. இடுப்பு நல்லா கீழே இறக்கி காலை வி ஷேப்ல வச்சு நல்லா நேரா பாருங்க. காலை எடுத்து வச்சுக்கோங்க. ரைட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட். லெஃப்ட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட். தாடாசன நிலை. ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. சூப்பர், ரொம்ப அழகா செஞ்சீங்க. இந்த பயிற்சி செய்யறதுனால நம்ம உடம்புல வந்து சூடு அதிகமா இருக்கிறவங்க வந்து மாலை நேரத்துல இந்த இந்த பயிற்சியை அது நிலவொளியில செஞ்சோம் அப்படின்னா உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சி ஆகும். சூரிய வணக்கம் செய்யும் போது நம்ம உடம்பு வந்து வெப்பப்படுத்துது. சந்திர வணக்கம் செய்யும் போது உடம்பு வந்து குளிர்ச்சிப்படுத்துது. சரிங்களா? அதாவது உடம்புக்கு 2 பயிற்சியுமே செய்யும் போது உடம்புக்கு வெப்ப தேவைன்னா வெப்பத்தை எடுத்து கொடுக்கும். அதே போல வெப்பம் குறைக்கணும் அப்படின்னா சூடை குறைக்கணும்னாலும் இந்த பயிற்சி செய்யும் போது சூடு குறையும். சரிங்களா? யோகா பயிற்சியில அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த பயிற்சி செய்யும் போது இடுப்பு வலி, கால் வலி எல்லாம் குறைஞ்சிரும். நல்லா இடுப்பு பகுதி, கால் முட்டி பகுதி, கணுக்கால் பகுதி நல்லா வலிமை அடையும். சரிங்களா? இந்த பாத சிகிச்சையில நிறைய பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பாதத்தை தூண்டி எல்லா நரம்பு மண்டலங்களையும் நல்லா வேலை செய்வீங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம். நேரம் நீட்டுங்க. நல்லா மூச்சு விட்டுடுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துடுறோம். நேற்றைக்கு நாம செஞ்ச மாதிரியே கை விரல், கால் விரலை எல்லாம் நல்லா சுருக்கி விரிக்கணும். சரிங்களா? அப்படி செய்யும்போது நம்முடைய உடல் வந்து நல்லா தளர்வடைந்து நல்லா எல்லா நரம்பு மண்டலங்களுக்கும் நல்லா ரத்த ஓட்டம் போகும். தசைகள் நல்லா இயக்கப்படுகிறது. நன்றாக கவனிச்சீங்க. 1, கால் விரலை மடக்கிட்டோம், கை விரலை மடக்கியாச்சு, கண்களை மூடி இருக்கிறோம். உடம்ப வந்து நல்லா சுருக்கி கொஞ்சம் டைட் பண்ணி ஃப்ரீயா விடுற மாதிரி விடுங்க. 2, ஃப்ரீயா விட்டுருங்க. 3, நல்லா மடக்குங்க. 4, ஃப்ரீயா விடுங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அடுத்து அர்த்த பவனமுத்தாசனம். ரைட் லெக்க மடக்கி நல்லா ஜஸ்ட் ஒரு டச் பண்ணுங்க.
லெஃப்ட் லெக் நேரா நீட்டி இருக்கணும். தேர்ட் ஐ கொண்டு வந்து முட்டியில் டச் பண்ணுங்க. ரைட் லெக் நேரா நீட்டி இருங்க. நல்லா மூச்சு தொடுங்க. லெஃப்ட் லெக் மடக்குங்க. 2 கையிலையும் நல்லா பிடிச்சு லெஃப்ட் லெக் தேர்ட் டச் பண்ணுங்க. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சு தொடுங்க. ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். அடுத்ததாக 2 காலையும் மடக்கி அர்த்த சக்கராசனம். காலை மடக்கி பிடிக்கிறோம். கையை வந்து நல்லா தரையில அழுத்தமா வைங்க. இடுப்பை வந்து நல்லா மேல தூக்குங்க. அப். நல்லா எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. 2 காலை நேரம் ஆயிட்டுங்க. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. ரெண்டு காலையும் மடக்கி டச் பண்ணி பவனம் ஸ்டார்ட். கை கோர்த்து நல்லா முட்டி தலையும் டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அடுத்ததாக சர்வங்க ஆசனம். இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் நல்லா ரத்த ஓட்டம் எடுத்துட்டு போய் நல்லா நம்ம உடலை சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆற்றல் மிக்கதாகவும் வைத்திருக்கும். நாளமில்லா சுருப்பு மண்டலங்களை நன்றாக வேலை செய்ய வைக்கும். கையை வந்து தரையில நல்லா அழுத்தமா வச்சுட்டு காலை மேல தூக்குறோம். அப்படியே தூக்கி இடுப்பு பிடிச்சிடும். இடுப்பு பிடிச்ச பிறகு முழங்கை கிட்ட வச்சு அப்படியே காலை மேல தூக்குறோம். நேரா வச்சுக்கோங்க. இடுப்பு தூக்க முடியாதவங்க எல்லாம் அப்படி காலை மேல தூக்கி இந்த கட்டவரல பிடிச்சு காலை ஸ்ட்ரெயிட்டா வைங்க. தொட்டிலாசனம் செஞ்சுக்கோங்க. முழங்கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த தொடைக்கு பக்கத்துல 2 கையிலையும் நல்லா அப்படி பிடிச்சு காலை நேரா வச்சுக்கோங்க. முடியாதவங்க வயதானவங்க இப்படி செய்யுங்க. சரிங்களா? சர்வாங்காசனம். 1 ஒரு 60 செகண்ட் வைக்கலாங்க. 1 நிமிடம் செய்யலாம். 1 நிமிடத்துல இருந்து 3 நிமிடம் வரைக்கும் இந்த பயிற்சி செய்யலாம். கால் முட்டியை நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ரொம்ப கவனமா செய்யுங்க. சைட்ல விழுந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா பிடிச்சிருக்கணும். உங்களால முடியலைன்னா கையை மெதுவா ரிலாக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். நேரா வச்சிருங்க. கவனமா பண்ணுங்க. தொட்டிலாசனம் செஞ்சீங்கன்னா கால் முட்டியை வந்து நேரா வச்சு பழகுங்க. கால் மடங்கிருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைட் பண்ணுங்க. செய்ய முடியாதவங்க எல்லாம் காலை முட்டி நேரா வச்சு இப்படி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு கவனிங்க.
இது அர்த்த சர்வாங்காசனம், பாதி நிலை சர்வாங்காசனம். ஸ்ட்ரெயிட்டா படுத்து கீழே படுத்து நல்லா மூச்சு தொடுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சு விடுங்க. இதை 1 நிமிடம் செய்த பிறகு 1 நிமிடம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நேரா படுத்து நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடரும். நல்லா மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. சர்வாங்காசனம் செஞ்சாவே கண்டிப்பா மச்சாசனம் செய்யணும். கை பின்னாடி வச்சு உச்சந்தலையை கீழே கொண்டிருவீங்க. நல்லா ஜஸ்ட் ஷோல்டர் வந்து மேல வரணும். முழங்கை வந்து இப்படி நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நேரா படுத்து நல்லா மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளும் நுரையீரல் பகுதி நன்றாக வேலை செய்து ஜீரண உறுப்புகளை சுவாச உறுப்புகளை நன்றாக இயங்க வைக்கும். சரிங்களா? நல்லா மூச்சு விடுங்க. அடுத்ததாக படுத்த நிலையில கத்திரிக்கோள் ஆசனம். கையை நல்லா தரையில அழுத்தமா வச்சுக்கோங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. நல்லா லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு தலையை வந்து ரைட் சைடு திருப்புங்க. தலையை நல்லா ரைட் ஹேண்ட் பக்கம் நல்லா திருப்பி இருக்கிறோம். ரைட் லெக் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இது ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. செய்ய முடியாதவங்க யாராவது பக்கத்துல துணைக்கி வச்சுக்கிட்டு காலை கொஞ்சம் லைட்டா பிடிச்சு விட சொல்லி இந்த பயிற்சி செய்யுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு போயிருங்க. கால் முட்டியை நேரா வைங்க. தலையை வந்து லெஃப்ட் சைடு நல்லா திருப்பிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கால் 2 ஸ்ட்ரெயிட்டா வைங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விட்டு விடுங்க. அப்படியே புறத்தையும் பண்ணுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கவனமெல்லாம் மூச்சு காற்று மேலே வைக்க சொல்லுங்க. கவனமெல்லாம் மூச்சு காற்று மேலே இருக்கணும். ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கையை நேரம் நீட்டி சோல் ரொட்டிக்கு அப்படியே எழுந்திரிச்சு பாருங்க.
வஜ்ராசனில் கோருங்க, சுகாசனத்திலேயே கோருங்க. நல்லா கவனமா நேரா பாருங்க. ஆழ்ந்து மூச்சல் விடுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை வச்சுக்கிறோம், ரைட் ஹேண்ட்ல பெருவரில் வச்சு ரைட் சைடு அடைச்சிருக்கோம், லெஃப்ட் சைடு மெதுவா மூச்சு விடுறோம். நல்லா கபாலபதி ஒரு கவுண்டிங் ஒரு வாட்டி மூச்சு விடுங்க. 1. நல்லா வயிற்று சுருக்கி காற்றை வெளியேற்றுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சிறப்பு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. இப்போ மோதிர விரல் வச்சுக்கிறோம், லெஃப்ட் சைடு அடைச்சிருக்கிறோம். சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மிக சிறப்பு. அற்புதமா செய்றீங்க. 2 கையில் சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சை கவனிங்க. ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. நன்றாக மூச்செழுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்செழுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. இப்போ மூச்சு காற்று நல்லா இழுத்து விடணும். 1, 2, 3, 4, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்படியே மோதிர விரல் வச்சுக்கிறோம். இப்போ ரைட் சைடு மூச்சு விடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மிக மிக சிறப்பு. ரொம்ப அழகா செஞ்சீங்க. இதே மாதிரி தான் நல்லா பயிற்சி செஞ்சு நமக்கு சளி தொந்தரவுலாம் அதிகமா இருக்கு அப்படின்னா
சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி பயிற்சி செஞ்சு நல்ல சுவாச உறுப்புகளை தூய்மைப்படுத்திக்கலாம். நல்ல உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் வெளியேறிச்சுனா தான் தூய்மையான காற்று வந்து நம்ம உடம்புக்குள்ள உள்ள போகும். அப்பதான் நுரையீரல் முழுவதும் நல்லா வேலை செய்யும். நம்ம உடம்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ இந்த நெத்தி பொட்டுக்கிட்ட பக்கத்துல எல்லாம் உள்ள வந்து ஒரு வெற்றிடமெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போய் சளி தங்கி நோயை உண்டு பண்ணும். அது வந்து கண்ணையே பாதிக்கலாம், காதை பாதிக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணம் மெயின் வந்து இந்த சளி பிரச்சனை தான். இந்த மாதிரி மூச்சு பயிற்சி கபாலபதி பஸ்திரியா நல்லா பண்ணீங்கன்னா அதெல்லாம் வெளியேறி பூர்ணமா குணமாயிடலாம். பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டே இந்த மூக்கு தண்டு வந்து வளைஞ்சிருக்கும். சில பேருக்கு தசை வளர்ச்சி இருக்கும். இப்படி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பயிற்சி செஞ்சீங்கன்னா அந்த தசை வளர்ந்துருக்கிறதெல்லாம் வந்து குறைஞ்சிடும். நல்லா சிறப்பாக மூச்சு உள்ள போய் நல்லா பூர்ண குணமளிக்கும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நேரா வந்துட்டு திருமலர் பஸ்திரியா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்படியே 2 கழிச்சின் முத்திரை வச்சு நேரா வந்து நன்றாக மூச்சல் தொடுங்க. ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. பாருங்க எத்தனை பேர் சளி வெளியேறி நல்லா பயிற்சி செய்யறாங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லா சுவாச உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்குள் இருக்கிற அந்த கழிவுகள் சளி எல்லாம் வெளியேறுதோ அதுக்கப்புறம் வந்து நம்முடைய உமிழ்நீர் வந்து தூய்மை அடையும். சரிங்களா? உமிழ்நீர் தான் உயிர் நீர்னு சொல்லலாம், அமிர்தம்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்தத்தை நாம் உண்ணுவதற்கு ஒரு பயிற்சி இருக்கு. அது கேசரி யோகம்னு சொல்லுவாங்க. நல்லா நேரா உட்காந்துக்குங்க. தலையை நேரா வைங்க. நேரா வச்சுட்டு இந்த நம்முடைய நுனி நாக்கை வந்து மேல அன்னத்துல டச் பண்ணுங்க. வாய் திறந்து நல்லா நாக்க மேல் பக்கமா வளைச்சு இப்படி கொண்டு அந்த தொண்டை பகுதியில லேசான ஒரு இடம் இருக்கும். ஒரு எலும்பு திட்டு மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தா மெதுன்னு உள்நாக்கு அந்த சிறுநாக்கு பக்கத்துல கொண்டு நாக்கு நுனியை டச் பண்ணணும். அப்படியே வாய் மூடி வச்சுக்கோங்க. நான் டச் பண்ணி அந்த இடத்துல லேசா அப்படி வருடுனீங்கன்னா நாக்கால வந்து அப்படி வருடணும்னா உமிழ்நீர் சுரக்கும். நல்லா ஆழ்ந்து மூச்செடுத்து மூச்சை நீங்க கவனிக்க வேண்டாம். நாக்கு நுனியை மேல டச் பண்ணி உமிழ்நீர் சுரக்கிறத கவனிங்க. உமிழ்நீர் நிறைய சுரந்ததுன்னா அப்படியே நாம விழுங்கிக்கலாம். நன்றாக அந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா நம்ம உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. உடம்பே வந்து எல்லா நோயையும் குணப்படுத்தும். உமிழ்நீர் தூய்மை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பூர்ணமா நல்லா குணமா நல்லா ஆரோக்கியமா இருக்கும்னு அர்த்தம். நம்ம உடம்பு தேவையான அளவுக்கு வாத பித்த கபத்தை வந்து சமத்துவம் பண்ணி நாளமில்லா சுரப்பு மண்டலங்களை எல்லாம் நன்றாக வேலை செய்ய வைக்கும். உடல் முழுவதும் நல்ல புத்துணர்வு ஏற்பட்டு நல்ல முழுமையான அறிவுத்திறனுடன் நாம் செயல்படுவதற்கு இது மிகச் சிறந்த பயிற்சி. உடம்பில் இருக்கக்கூடிய உள்காயம் வெளிக்காயம் எல்லா காயத்தையும் சரி பண்ணும்.
இது சித்தர்கள்லாம் வந்து நீண்ட நாள் சாப்பிடாம உணவு எடுத்துக்காம வாழ்ந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சிகளை எல்லாம் செஞ்சுதான் அவங்க இருந்தாங்க. இந்த அப்புறம் ஐயா இறைமதன் ஐயா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, இந்த காயகல்ப பயிற்சி இதெல்லாம் வந்து மிக சிறப்பா அவங்க செஞ்சுதான் நீண்ட நாள் வந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க. நாமும் அதை கடைபிடித்து நன்றாக உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு நன்றாக வாழ முடியும். சரிங்களா? அந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்கெல்லாம் நாம அடிமையாகாம நிறைய இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் களைந்து விட்டு நமக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுட்டு அதை மட்டும் நீங்க செயல்படுத்துங்க. மூளை வந்து எடுத்துக்கவே கூடாது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம். நிறைய விஷயங்கள் நம்ம காட்சியா கண்ணு காமிக்குது, பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொன்றையும் செய்யணும்ட்டு நம்முடைய ஐம்புலன்கள் சொல்லும். ஆனா நம்முடைய மனம் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிவு பண்ணி வச்சிருக்கணும். எப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கணும்? உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சில கோட்பாடுகள், சித்தர்கள் சொன்ன, ஞானிகள் சொன்ன, குருமார்கள் சொன்ன சில கோட்பாடுகளை கடைபிடிச்சு உடம்பையும் மனசையும் சுத்தமா வச்சிருக்கணும். நமக்கு உடம்புக்கு எது நல்லா ஈஸியா ஜீரணமாகுதோ, எந்த உணவு நல்லா ஏற்றணுமோ அதை மட்டும் நாம குறிப்பெடுத்து வச்சு அதை செய்யணும். சரிங்களா? நம்ம யாருகிட்ட பழகணும்? நல்லா அறிவில் சிறந்தோர்களை நண்பர்களா வச்சுக்கிட்டு நல்ல ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்க செயல்படுத்துங்க. நீங்க உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அறிவுத்திறனும் உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் மேன்மேலும் உயரும். சரிங்களா? அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துக்குங்க. நேரா படுத்து கண்களை முடிக்கங்க. கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேல வைங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா ஆழ்ந்து மூச்செழுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. கவனம் எல்லாம் மூச்சு மேலேயே வைங்க. மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. அதே நிலையில இருங்க. அடுத்த வகுப்பு தொடங்கும் போது நீங்க எழுந்திருச்சுக்கங்க. அப்படியே நான் சொல்றது கவனிங்க. கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேல வச்சு மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. உடம்ப வந்து நல்லா கவனிங்க. நன்றிங்க ஐயா. மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும், ரோட்டரி சங்கங்களுக்கும், இதில் பங்கெடுத்துக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட பயிற்சிகளை சிறப்பாக கொடுத்தாங்க. அதனுடைய பயன்பாடுகள் இன்றைக்கு எப்படி நம்ம பயிற்சி செஞ்சோம்னா எந்த அளவுக்கு நமக்கு சிறப்பாக இருக்கும், அப்படிங்கிற உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டோட இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க. அது இல்லாம நீங்க செய்யறதை நல்லா கண்காணிச்சு ஒவ்வொருத்தவரும் நல்ல அருமையா செய்றீங்க அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தையும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே நீங்க அந்த வீடியோல வந்து செய்யறது அவங்களுக்கும் ஒரு நல்ல மனநிலையை ஏற்படுத்தி உங்களுக்கு இன்னும் பயிற்சியை கொடுக்கறதுக்கு இன்னும் மேம்படும் அப்படின்னு வச்சுங்களேன். ஏன்னா வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு வெற்றிடமான இடத்துல கொடுக்கறதுக்கும், திரையில உங்களை பார்த்துட்டு அவங்க பயிற்சியை கொடுக்கறதுக்கும் இன்னும் மன இலகுவா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து பயிற்சியை கொடுத்து சிறப்பேற்று கொடுத்துருக்காங்க. இன்றைய நிலையில் அற்புதமான
ஆசன பயிற்சியில், மூச்சு பயிற்சியில் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. மாதிரி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பயிற்சி முறைகள் சிறப்பா நமக்கு ஒவ்வொரு ஆசான்களும் குடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சிறப்பான நிகழ்வு. வாழ்க்கையில் நம்ம என்ன பின்பற்றணும்? என்ன நமக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு தெளிவான ஒரு தெளிவான ஒரு அற்புதமான நிகழ்வ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சாதாரண விஷயம் தான். உண்ணா நோன்போ, மௌன விரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம். அது எந்த அளவுக்கு நமக்கு உடல்ல ஆரோக்கியத்த குடுக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து அகிலாம்மா வந்து நமக்கு சிறப்பா எடுத்துரைக்க போறாங்க. இந்த விஷயங்கள நம்ம ஒண்ணொண்ணுத்தையும் கத்துக்கக்குள்ள, எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில வந்து பல மாற்றங்கள சந்திச்சு நம்ம மாறி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு உணர்தல் வரும். ஏன்னா வந்து இன்றைய காலகட்டத்துல வந்து அ முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையே நம்ம வந்து மாத்தி அமைச்சு நம்ம அவங்களோட வாழ்க்கை முறைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடையும் கருத்துக்களும். அதுதான் நம்ம அந்த காலச்சக்கரம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி முறைகள நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அ மாறணும் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வந்து அந்த வாழ்க்கை முறைய வந்து நெறைய பேர் சொன்னாலும் தெரிஞ்சுக்காம இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இந்த காலச்சக்கரம். ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் சரி. இது வந்து இன்னைக்கு பயிற்சிகளா குடுக்குறது அன்னைக்கு வாழ்க்கை முறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து எல்லாருமே இத வந்து ஒரு பயிற்சியா எடுத்துக்காம நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பாகமா, ஒவ்வொரு அங்கமா நம்ம அத வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய அற்புதமான வேண்டுகோள். அனைவரும் பின்பற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக உண்ணா நோன்பும், மௌன விரதமும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் அளிக்க இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வணக்கங்க ஐயா. நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு.